இவ ஒருத்தி வயித்து பிள்ளைக்காரி என்ன வயித்தே தள்ளிக்கிட்டு இப்படி பின்னாடி வந்து நிக்கறாளே. வயித்து மேல பட்டு விரிச்சுனா என்ன பண்றது ஏது பண்றது? அடி தள்ளி போய் நில்லு. அப்படி போய் அங்க கட்ட இடத்துல அங்க போய் உட்கார கூடாது. வயித்துல கைய வச்சுக்கிட்டே புடிச்சிட்டு நிக்கறா. தள்ளு தள்ளு தள்ளு. அக்கோ இம்புடேரா அங்க தானே உட்கார்ந்திருந்தேன். ஏத்தி முடிச்சிட்டேன்னு சொல்லி வந்தேன். பத்தியா இந்த நெட்டுக்குட்டி ஒரு ஆள் இல்லாதது ஒத்த கை ஒடிஞ்சது மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குது பத்தியலா? நான் நடந்தா லவக்கடி தூக்கி வாங்கி போட்டிருப்பேன். இப்பதான் நான் பெண்ணாக உணர்ந்த தருணம். வயிறு பெருசானவன என்னை ஓடி போய் உட்காருன்னு சொல்ற பத்தியலா? பாருங்க பாருங்கடி பாருங்க வேலைய. அதுவும் சரிதான் மடி. ஒடியாந்த லவக்கடி ஆம்பளை பையன் மாதிரி தூக்கி போடுவா. அதுவும் முடியலையே. சரி எப்படி இருந்தாலும் சந்தோஷம் தாண்டி அத்தா. நீ உன் நல்லபடியா பிரசவ வச்சிருந்தா சரித்தே. ஓர மணில அத்தா இப்ப வாது புடிங்க ஐத்தே. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க நீங்க. இந்தாங்க எக்கோ மூட்டை இங்கிட்டு வந்து இருந்துட்டு போட்டா நான் தாவா இருக்கல. லவக்கடின்னு ஓடி போய் அங்க உட்கார்ந்து மேல அங்க கம்பி கிம்பிமா இருந்தா போதுல அவசரமா தெரியுது. இங்கிட்டு வாக்க என்ன நீங்க மாத்தி இங்கிட்டு வந்து போடுங்க வாக்க. பேச மாட்டா. ஓரமா இப்படி நேரம் ஒதுங்கி போய் நின்று போட்டா. அவதான் வயித்து பிள்ளைக்காரி இந்த வள்ளி குட்டி மேல பட்டு புறம் ஆத்தாடின்னு உட்கார வச்சா. இவளுக்கு என்னவா என் வீட்டுக்காரிக்கு வலிக்குது. ஓரமா நின்று நானும் தான் ஊருப்பட்ட மூட்டை. உங்ககிட்ட தான் சொல்றேன். பாக்குற உங்ககிட்ட என்னத்த பாக்குறீங்க? நானும் 10 குட்டையும் கடந்து மனசியா கடந்து தூக்கிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்க அந்த டிரைவர் தம்பி நல்ல வயலா இருக்கவா ஒரு 10 மடையை வந்து தூக்கி விட்டேன். என் வீட்டுக்காரி ஏச்சு கொட்டி போடுவா. அப்படி எல்லாம் பத்தியா அங்கிட்டு ஓரணும் இங்கிட்டு ஏத்து அங்கிட்டு ஏதும் சவடால் பேச வந்துருவாங்க. அப்பா ஆத்தாடி ஏத்த வரும்போது என்ன கும்பானமா கறந்துச்சு நல்லா இருந்துச்சு. ஏத்த மண்டைய உச்சி மண்டைய பழக்கிற மாதிரி வெயில் இப்படி அடி போடும் ஆத்தா. முடியல முடி செத்த பேர் மரத்துல தலை சாயவா செத்த படுத்து கிடக்குறேன். சாப்பிடும் போது பேரு புரியல. சரிக்கா போக்கா அக்காக்கு பாவம் ஊர் போட்ட பொறுப்பான வேலை. செத்த போய் படு. சுருளி இந்த வாரம் சொன்னாரு. டிரைவரும் சுருளியும் சேர்ந்து அப்படியே நல்லா இருக்க கட்டி போடுவாங்க. அப்படியே வியாபாரிட்டு எவ்வளவு கணக்கு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு காசை வாங்கிட்டு நாங்க ஓடியாடுறோம். போக்கா என்ன முடி வேலை. சரி நான் போவாப்ப. என்னமோ திரும்ப கடமா எடுத்து காசு போடுவோம் சொன்னேன். பத்தியா எங்க மாமனார் எங்களுக்கு விட்டுட்டு போனது இந்த ஒரு தோட்டம் தான். இந்த தோப்பு வைக்கிற மாதிரி இதுலயாவது ஏதோ வருஷத்துக்கு முடியா வருது. அதை விட்டு அது வேற கேட்டுட்டு இருக்க முடியும். என்ன என் புருஷரை பத்தி பேசுறேன்னு அந்த புண்ணியவனாவது இதையாவது வச்சுட்டு போனாரு. மத்ததெல்லாம் இந்த எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க. பத்தியா விதை போட்டதுல இருந்து உரம் போட்டதுல இருந்து களை எடுத்ததுல இருந்து அதை பறிக்கிற வரைக்கும் எம்பட்டு வேலை. ஈஸியா சொன்னேன். பேசாம ஈஸின்னு சொன்னேன். பத்தியா ஏத்தி முடிக்கிற வரைக்கும் உசுறு போயிடும். ஆமாடி தாயே எம்மா ஒத்துக்கிறேன். விவசாயம்னா கஷ்டம்தான். இந்த வெயிலையும் மழையிலையும் கடந்து வேலை வைக்கிறது கஷ்டம்தான். மழைனாலேயே ஒரு வருஷம் வெள்ளாம அழிஞ்சு போயிருது. மழை இல்லாமலே இன்னொரு வருஷம் வெள்ளாம அழிஞ்சு போயிருது. இந்த வருஷம் ஏதோ உன் வாயாலேயே நல்லபடியா வந்துச்சு ஜனத்தியா. அது வரைக்கும் சந்தோஷம். நான் நெசமாவே வயிறு பெருசா இருக்கும் அழகா இருக்கணும். நாமாடி நான் குடிஞ்சிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேனா. என்னோட புருஷ் இருக்காருல புருஷ் அப்படியே ஓரக்கனால நீ சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் தான் வனரோசு கண்ணாடி முன்னாடி நின்று வயிறு பெருசாயிருச்சான்னு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இப்பதான் கொஞ்சம் தெரியுதுல்ல. வீட்டுக்காரர் உத்து பாக்குறாரா? ஆமாடி ஆமா சூப்பரா இருக்கற. ஏலே ஏல
ஏ பக்கி செத்த மேவலை அப்படி இப்படின்னு மேனேஜர் வேலை பார்த்தது மாதிரி பார்த்துட்டு வீட்டில் போய் சோறாக்கி குழம்பு வச்சு கொண்டு வந்ததுக்கே உனக்கு ஆசு ஊசு வருதுன்னு சொல்கிறேன். பெரிய மனசி மேலே அம்புட்டு மூட்டை ஏற்றி இருக்கப்ப டயர்ட் ஆகாது ஆகும்ல. அப்புறம் சும்மா அப்படி எழுப்பிக்கிட்டு இருக்க தூங்குற மனசியை போட்டுக்கிட்டு பாவம் தானே அதுவும். சும்மா அப்புறம் கடுப்பை கடுப்ப ஏதாவது சும்மா அது பேசும்போது பேசினா சரின்னு சொல்லி விடுவோம். அப்புறம் நியாயம் தான் எனக்கு இருந்தாலும் அங்கே பேசுவோம். குரட்டை அடிச்சு எப்படி தூங்கிட்டு இருக்குது. அப்புறம் எழுப்பினேன்னு வை அந்த குரட்டை சத்தம் உனக்கு ஒட்டிக்கிறமாக்கும். சரியா போச்சு. டாக்டரா மாட்ட போனா அப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க கை நீட்டுங்க கால் நீட்டுங்கிறாங்க. எங்க முன்னாடி மாதிரி காலையும் கையெல்லாம் நீட்ட முடியலையே. நீங்க வந்துருவீங்க தெரியாதா வீட்ல இருந்து ஓடியார முடியாதுன்னு எந்த வந்துறோம் போன வைங்க ஓடியாந்துறோம். அசிங்கப்பட்டா வனரோசா யாரு பாயண்ணனா என்னமா வண்டிக்கிட்ட வந்துட்டாராமா. சோத்து முட்டை டப்பா பழம் எடுத்து வெளியில வைக்கிறியப்ப போய் என்ன ஏதோ ஒரு ரேட்டு கேட்டுட்டு காசை வாங்கிட்டு ஓடியாந்துறேன். ஆமா நீ எதுக்கு வெயில்ல மாத்தடி மாசமா இருக்க புள்ள வெயில்ல ஒரே தான் அலைய கூடாது சூடு விடு பிடிச்சிக்கிச்சா அது வேற. அப்புறம் ஓ மம்மியை கட்டி நமக்கு டீல் பண்ணி தூக்கி ஏன் மேல போடுறோம். அவதான் புத்திக்கிட்டு போய் திரியறானா அவளும் கூடிட்டு சுத்திட்டு திரியறாளுன்னு. அதனால ஒரு இடத்துல சும்மா நீ உட்காராத்தா நல்ல வேப்ப மாதிரி நல்லதே இங்க உட்காந்துரு நான் போய் ஓடிட்டு ஓடியாந்துறேன். பின்னாடியே நீ வடக்குட்டி மாதிரி என் பின்னாடியே வேற திரியற. இங்க மூட்டை ஏத்துறதுக்கு வந்தேன் அப்புறம் வீட்டுக்கு சோறு ஆக்குறதுக்கு வந்தேன் அப்புறம் திரும்ப இங்க வர இப்படிலாம் அலையப்படாத வெயிலெல்லாம். நினைச்சேன் கஞ்சிதானா இந்த வெயில காலம் வந்தது வந்துச்சு. கஞ்சியை குடிச்சா குளுகுலுன்னு இருக்கும். கஞ்சியை குடிச்சா மயக்கம் தெளியும். கஞ்சியை குடிச்சா நல்லா இருக்கும்னு கஞ்சியா போட்டு கொள்றாடி. உன்னை சுடு கஞ்சியை போடுறா இல்லாட்டி பழைய கஞ்சியை போடுறா. இப்படி வேலை பார்த்துருக்கமே ஒரு மீன் குழம்பு எதுவும் கருவாட்டு குழம்பு எதுவுமே இல்லாட்டி இப்படி கருவாடையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு தலைக்கு போட்டு கொண்டு வரக்கூடாது. வலிக்குது வேலை பார்த்து வர இப்படி மேடா மினிக்கியாட்டம் சுத்திக்கிட்டே திரியறல்ல. வேலை மேல ஃபுல்லா நான் பார்த்து வச்சு போறேன்ல அந்த இதுதான் என்னத்த சொல்ல சமைக்க முடியாது. இப்படி ஹோட்டல்ல ஏதாவது இப்படி ஹோட்டல் சோறு வாங்கி தரக்கூடாது. வாங்கி தர மாட்டாங்க சாப்பிடுவோம். ஐயே ஐத்த குழம்பு சோறு வேணும்னு நினைச்சீங்களாக்கா நான் அந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும் கஞ்சியே போட்டு கொண்டுட்டு வா முடியும்னு சொன்னேன். பெரிய மனுஷி பாவம். கஞ்சியா வீட்டுக்கு வெளியில உட்காந்துருந்தேன் கம்மகம்னு வாசனை எல்லாம் வந்துச்சு. கஞ்சிக்கு துவைய அரைச்சதே அந்த வாசனையா. இதுக்குத்தான் அந்த எருமை கடை சாப்பிடவா கஞ்சி என்னத்தை சாப்பிடவா. அது கஞ்சியை கரைச்சிட்டு குடிக்கவானே கூப்பிட்டுருக்கலாம்ல. இதுக்குதான் இந்த பீத்து பிதிச்சாக்காது. என்ன சத்தா என்ன ஒரே புலம்பலா இருக்கே வீட்டு கிழவிக்கு என்னமா புலம்பலு. ஆடி ஆண்டு என் வீட்டுக்காரி ஊர்பட்ட கத்தரிக்காயை பறிச்சு அதை புடுங்கி மூட்டை கட்டி ஏத்தி ஊர்பட்ட வேலை பார்த்திருக்கேன். ஒரு பெரிய மனுஷி ஒரு தண்ணி கஞ்சியை போட்டு கொண்டு வந்து தரியே ஊறுகாய் இந்த வெங்காயத்தையே. உனக்கு மனசாச்சு இல்ல மீன்காரையாவும் மராட்டி இப்படி கருவாடையாவது போட்டு களி கொண்டு வரக்கூடாது. அப்படியே மீனை பார்த்ததே இல்ல வருங்க கிழவி. நேத்து காலையிலேயே சுட சுட சோற வடிச்சு மீன் குழம்பு மதியத்துக்கு மீன் குழம்பு வச்சு மீனை வறுத்து சுடுசோறு நைட்டுக்கு